மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இன்றைக்கி போட்டிருக்க வீடியோவில் வரலட்சுமி பூஜை, நம்ம வீட்டில் நடந்த வரலட்சுமி பூஜையை எளிய முறையில் எப்படி நான் பண்ணியிருக்கேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோட ஸ்பான்சர் யாருன்னா SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இவங்க கம்பெனியில் தான் நானுமே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். வாட்ஸ்அப் பண்ணுங்க. வெள்ளிக்கிழமை வந்தது. வெள்ளிக்கிழமையில் ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரலட்சுமி பூஜை. நான் நைட்டே வரலட்சுமியை வியாழக்கிழமை நைட்டே வரலட்சுமியை இட்டுன்னு வாசல்லேருந்து இட்டுன்னு நம்ம சாமி ரூமாண்ட நான் வச்சுட்டேன். நான் எப்போவுமே வருஷம் கும்பிட்றது அந்த லக்ஷ்மி தான். நான் இந்த படத்தில் பார்க்குறீங்க இல்லையா, அந்த லக்ஷ்மி தான், வரலட்சுமியை தான் நான் வச்சு சாமி கும்பிடுவேன். இந்த வருஷம் ஸ்பெஷலாக காசால் தாமரை மாதிரி பண்ணி அதை வரலட்சுமியை அதில் அரிசி போட்டு பூ போட்டு அதில் வச்சுருந்தேன், காசு போட்டு. அந்த வீடியோ ஷார்ட் வீடியோவாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். அதுக்கப்புறமா நைட் வச்சுட்டு மார்னிங் மார்னிங் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு போவாங்க. அதனால் மார்னிங்கே சாமி கும்பிட்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாமியும் கும்பிட்டு முடிச்சாச்சு. இப்படி தான் சாமி கும்பிட்டேன். 8:30க்கெல்லாம் சாமி கும்பிட்டேன். சாமிக்கு எப்போவுமே தாலி கயிறு வியாழக்கிழமை நைட்டே நான் சாமியை ரெடி பண்ணி எல்லாமே வச்சுட்டேன் பக்காவாக. மார்னிங் எழுந்தோடனே சாமிக்கு சமைக்கிறது நெய்வேத்தியம் என்னென்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, பாயசம் பண்ணியிருந்தேன். பால் பாயசம், சாம்பார், அப்பளம், வடை, சுசியம் செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் இட்லி வச்சுருந்தேன். மார்னிங்கே நான் சாமிக்கு படைக்கிறதுனால இட்லி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு செஞ்சுருந்தேன். கடலப்பருப்பு சுண்டல் அதுவும் இதில் செஞ்சுருந்தேன். இது எல்லாமே நான் சாமிக்கு படைச்சி நெய்வேத்தியம் செஞ்சு வரலட்சுமி என் வீட்டில் இருக்க வச்சு வேண்டிக்கிட்டேன். இந்த படைக்கிற தாலியை நான் கழுத்தில் கட்டிப்பேன் எப்போவுமே.